صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم إذا كانت النصف من شعبان قوموا ليلها صوموا نهارها صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அந்த அல்லாஹு தஆலாவின் கருணையும் கரிசனமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அசராது பின்பற்றிய அருமை ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சிதீக்கீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவற்றமாகுக. அல்லாஹுவின் அழப்பெரும் கிருபையால் இரவுகளிலே லைலத்துல் கத்ர் அடுத்தபடியாக இரண்டாம் சிறப்பு பெற்ற லைலத்துல் பராத் இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றான், ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த ஒன்று கூடலையும் ஒன்று சேர்த்தலையும் கபூல் செய்வானாக. இதிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், கலக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு தந்தல்வானாக. அவருடைய வியாபாரத்திலையும் அவருடைய தொழிலையும் பரக்கத்து செய்வானாக. அவர்கள் பெற்றெடுத்து உழைத்து வருகின்ற குழந்தை செல்வங்களை சாலிஹீன்களாக நல்லோர்களாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் உயிரோட்டமானதாக பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் அழியாத தொழுகையை பேணி ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை, அரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. நம் வாழ்நாளிலே இறுதி கடமையான புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி காபத்துல்லாவை கண்டொன்று தரிசித்து மகிழ்ச்சி அடைந்து மதீனா ஷரீஃபுக்கு சென்று ரவுதா ஷரீஃபையும் தரிசித்து நேரடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நம்முடைய உயிரோட்டமான சலாமை சொல்லக்கூடிய ஜியாரத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்துள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற
திருக்கலிமாவை ஓதி அந்த கலிமாவுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை இறுதிவரையும் ஆக்குவானாக. இறுதி தருவாயிலே நம்முடைய நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதும் வாக்கியத்தோடு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் முடித்தருவானாக. இந்த இரவை கண் விழித்து வல்ல இறைவனை வணங்கி அவன் வான்மறையை ஓதி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெறக்கூடிய இதனுடைய பகலிலே நோன்பு வைத்து நல்லோர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் இணைத்து அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் பராத்துடைய இரவை நாம் சந்திக்கிறோம். அந்த இரவிலே நாம் பயான் கேட்கிறோம். அந்த இரவிலே நஃபிலான வணக்கங்கள் செய்கிறோம். திருக்குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுகிறோம். சகர் நேரத்திலே சகர் செய்து பகலிலே நோன்பு வைக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த அமலை நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த ஷாபானுடைய இந்த புனிதமான அமல்கள் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா, ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் உன்னதத்தையும் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதத்துடைய 27ஆம் இரவிலே 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சி கடந்த மாதம் ரஜபிலேயே சென்று விட்டது. அந்த மேராஜ் இரவிலே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் எடுத்து காட்டினான், நரகத்தையும் எடுத்து காட்டினான். நரகத்தை பார்க்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கலங்கி போனார்கள். காரணம், அந்த நரகத்துக்குள்ளே தன்னுடைய உம்மத்துமார்கள் நிறைய பேர் குவிந்து கிடக்கிறார்கள். அந்த நரக படுகொலியிலே நிறைய பேர் நரகத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். நரகத்தினுடைய கொடூரமான காட்சிகளை பார்த்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிலிருந்து 17 இரவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை. ஷபே பராத் இரவு வரைக்கும் தூங்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 17 இரவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், நரகத்திலே இருக்கின்ற என் உம்மத்தை எல்லாம் வெளியாக்கிவிடு, அனைவருக்கும் சொர்க்கத்தை கொடு என்று 17 இரவுகள் மன்றாடி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹு தஆலா தனது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த இறங்குதலை, அந்த கெஞ்சி கேட்டலை ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்தான். அதன் காரணமாக உம்மத்தே முஹம்மதியாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சொர்க்கவாதியாக ஆக்குவதற்காக வேண்டி, அவர்களை ஜன்னத் வாலாவாக சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த பராத் இரவை கொடுத்தான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் பராத்துடைய இரவுதான். திடீரென்று எழுந்து கபரஸ்தானுக்கு சென்று விட்டார்கள். அவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்ற கபரஸ்தானுக்கு சென்றார்கள். அங்கே அடங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய முன்னோர்களுக்காக, சஹாபாக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவருடைய அருகிலே படுத்திருந்த ஆயிஷா அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், நாயகத்தை காணவில்லை. உடனே அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, வேறு வீட்டுக்கு, வேறு மனைவி வீட்டுக்கு சென்று விட்டார்களா
அல்லது தன்னுடைய பிள்ளைகளை வீட்டுக்கு சென்று விட்டார்களா என்றும் அங்கும் இங்கும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தேடி பார்க்கிறார்கள், எங்கும் காணவில்லை. இறுதியாக தன்னுடைய வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீ கபர்ஸ்தானிலே போய் பார்க்கிறார்கள். அங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரம் ஏந்தி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து தாடியிலே பட்டு தரையிலே விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி கண்ணீரிட்டு அழுது முன்னோர்களுக்காக வேண்டி கபர்ஸ்தானில் போய் துஆ செய்தார்கள். துஆ முடிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பின்னாடி மனைவி நிற்கிறாங்க, ஆயிஷா நிற்கிறாங்க. ஆயிஷா அகுன்தி தகாஃபீன யஹீஃபுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் தூதரும் உனக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா? ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டோம். இந்த இரவு எவ்வளவு சிறப்பான இரவு தெரியுமா? இது லைலத்துல் பராத், பராத் இரவு. இந்த இரவு எவ்வளவு சிறப்பான இரவு தெரியுமா? இந்த இரவிலே அல்லாஹ் துனியாவுடைய வானத்தின் பக்கம் இறங்குகிறான். நமக்கு மேலே இருக்க வானம், அந்த வானம் துனியாவுடைய வானம். துனியாவுடைய வானத்தின் பக்கம் இறங்குகிறான். இறங்கி அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்று சொன்னால், அரபு நாட்டிலே வாழக்கூடிய பனு கலப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் ஆடு மேய்ப்பார்கள். அவருடைய தொழில் ஆடு மேய்ப்பார்கள், ஆடு வளர்ப்பார்கள். அவர்களுடைய ஆடுகளிலே ரோமுகள் அடர்த்தியாக இருக்கும், ரோமுகள் நிறைய இருக்கும். பனு கலப் கூட்டத்தாருடைய ஆடுகளுடைய ரோமத்தின் அளவுக்கு ஆயிரம் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான். அவ்வளவு ஒரு மகத்தான சிறப்பான இரவுதான் இந்த பராத்துடைய இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்கு எடுத்து காட்டினார்கள். ஆக இந்த பராத்துடைய இரவை அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் குறிப்பாக்கி இருக்கிறார். மற்ற இரவுகளிலேயும் மற்ற நேரங்களிலேயும் அடியாருடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா அவனே முன்வந்து அடியாருடைய பாவங்களை மன்னிப்பதாக அறிவிக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் இந்த பராத்துடைய இரவிலே முதல் வானத்திற்கு மகரிபு நேரத்திலே வரலாம். முதல் வானத்திற்கு மகரிபு நேரத்திலே அல்லாஹ் வந்துடுறான். மகரிபு நேரத்தில் அல்லாஹ் 3 விதமான கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, அலா மின் முஸ்தக்ஃபிர் ஃபஅக்ஃபிர் லஹு, என்னுடைய அடியார்களே யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா? உங்களுடைய பாவத்தை நினைக்கிறீர்களா? ஃபஅக்ஃபிர் லஹு, அவருக்கு நான் மன்னிக்கிறேன், அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வியாக அல்லாஹ் அலா மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுக் லஹு, யாராவது ரிஸ்கை தேடுகிறீர்களா? ரிஸ்கை கேட்கிறீர்களா? உங்களுக்கு நான் ரிஸ்க் அளிக்கிறேன், உங்களுடைய வாழ்வாரத்திலே பரக்கத்தை செய்கிறேன். மூன்றாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறார், அலா மின் முப்தலா ஃபஆஃபிஹி, யாராவது சிரமத்தில் இருக்கிறீங்களா, சோதனையில் இருக்கீங்களா, பிரச்சனையில் இருக்கீங்களா, அதை சொல்லி என்னிடத்தில் கேளுங்கள். அதிலிருந்து உங்களுக்கு நான் ரிலீஸ் தருகிறேன், விடுதலை தருகிறேன். அல்லாஹ் இந்த 3 கேள்வியை தெளிவாக கேட்டான். மீண்டும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அலா கதா வ கதா ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ர், ஷபே பராத்துடைய மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் முதல் வானத்தில் தான் தங்கியிருக்கான். தங்கி இந்த 3 கேள்விகளை அல்லாஹ் தெளிவாக கேட்கிறான். மற்ற கேள்விகளை அல்லாஹ் மறைமுகமாக கேட்கிறான். நிறைய பிரச்சனைகள் மனிதர்கள் அடியார்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் இந்த இரவிலே அதை நிறைவேற்றி தருகிறான்.
அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக இந்த இரவனுடைய முதல் விஷயம், அல்லாஹ் துனியாவுடைய வானத்திற்கு வந்திறங்கி நம்மிடத்திலே கேட்கக்கூடிய நாம் வேண்டக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இது இந்த இரவனுடைய முதன்மையான சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, இந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த இரவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், இந்த ஷபே பராத்துடைய இரவிலே நின்று வணங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மற்ற இரவுகளிலே நின்று வணங்க சொல்லவில்லை. இஷா தொழுதுனா போய் வீட்டில் படுத்துடலாம். ஆனா இந்த ஷாபானுடைய பராத் இரவிலே இந்த இரவிலே நீங்கள் கியாம் செய்யுங்கள், நின்று வணங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆக இந்த இரவு என்பது கியாமுல் லைல், குமில் லைல இல்லா கலீலா என்று சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்கிறாரே, நபியே நாயகமே, இரவிலே சிறிது நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் எழுந்து தொழுவுங்கள் நபி சொன்னான். ஆனால் அந்த கட்டளை உம்மத்மார்களுக்கு இல்லாமல் போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழம் காலமெல்லாம் இரவிலே இடையிலே எழுந்து கியாமுல் லைல் தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள். ஆனால் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் இரவிலே நின்று தொழுவது மிகவும் குறைந்துவிட்டது. தஹஜ்ஜத் தொழுவது மிக குறைந்துச்சு. கியாமுல் லைல் இரவிலே நின்று தொழுவது மிகவும் குறைந்து விட்டது. ரமலான் மாதத்தில் வேண்டுமானால் சில நல்லடியார்கள் இரவு நேரத்தை தொழுவார்கள், மற்ற காலங்களில் தொழுவதே கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலேயுமே அவர்கள் தஹஜ்ஜத் நேரத்தில் இரவுடைய கடைசியிலே எழுந்து அல்லாஹ்வை வணங்குவார்கள், நஃபிலான வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். ஆக நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஷபே பராத்துடைய இரவு. இந்த இரவிலாவது நாம் அந்த இரவை தூக்கத்திலே கழிக்காமல் நின்று வணங்கக்கூடியவர்களாக, உட்கார்ந்து திலாவத்து செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, தஸ்பீகை ஓதக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, ஏழைகளுக்கு சதக்கா செய்பவர்களாக இந்த இரவையாவது நாம் கழிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் காலத்திலேயே வாழ்ந்தவர்கள். சஹாபாக்கள் காலத்திலே பிறந்தார்கள். உமர் அவர்களை வளர்த்தார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி, அவர்களுக்கு பாலூட்டி இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுத்தார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே 30 சஹாபியை நான் சந்தித்தேன். 30 சஹாபியும் எனக்கு ஹதீஸ் அறிவித்தார்கள். 30 சஹாபியும் எனக்கு சொல்லி காட்டினார்கள். மன் ஸல்லா ஹாதிஹி லைலத நظر الله 70 نظرة وقلى له 70 حاجة وعدناها المغفرة. 30 சஹாபாக்களை சந்தித்தேன். அவர்கள் எனக்கு ஹதீஸ் அறிவித்தார்கள், இந்த பராத்துடைய இரவிலே யார் தொழுகின்றாரோ அல்லாஹ் அவரை அன்போடு பார்க்கிறார். அல்லாஹ் அவரை அன்போடு பார்க்கிறார். அவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றி வைக்கிறார். எந்த ஹாஜத்துன்னு சொல்ல, நிறைய ஹாஜத் இருக்கும். ஆனா அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறார். அந்த தேவைகளே குறைந்த அளவு அவருடைய பாவங்களை இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்று 30 சஹாபிகள், நபியுடைய தோழர்கள் எனக்கு அறிவித்தார்கள் என்று ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ஷபே பராத்துடைய இரவு என்பது எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக இந்த ஷபே பராத் இரவனுடைய முதல் அமல் 3 யாசீன்களை ஓதுவது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கமாக இருக்கு. குர்ஆனிலே வரல, ஹதீஸிலே வரல, நம்முடைய முன்னோர்கள் காட்டிய ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கிறது.
இந்த 3 யாசீன்களுக்கும் 3 நியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். முதல் யாசீன் ஓதும் போது நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும். இரண்டாவது யாசீன் முடித்தவுடன் ரிஸ்கை பற்றி கேட்க வேண்டும். மூன்றாவது யாசீன் முடித்தவுடன் பலா முசீபத்தை விட்டு நீங்குவதற்காக நியத் செய்ய வேண்டும். இந்த 3 நியத்தோடு 3 யாசீன்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கிறோம். இது நம்முடைய முன்னோர்கள் காட்டிய ஒரு அழகிய வழிமுறை. இது குர்ஆனிலே வரல, ஹதீஸிலே வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இல்லை, சஹாபாக்கள் காலத்திலே இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் வந்த இஸ்லாமியர்கள் மக்ரிப் நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து இறங்கி நம்மிடத்தில் கேள்வி கேட்டே கொண்டிலே இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான 3 விஷயம். நீண்ட ஆயுள் எல்லாத்துக்கும் வேணும், பொட்டுன்னு போயிடக்கூடாது, சட்டுன்னு போயிடக்கூடாது, நீண்ட ஆயுள் வேணும். அதை கேட்கிறோம். ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு ஹாஜத்தையும் யாசீன் ஓதி கேட்டால் அதை நிறைவேற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அந்த சிறப்பான இரவினுடைய மக்ரிபு நேரத்திலே அல்லாஹ் முதல் வானத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நமக்கு முக்கியமான விஷயம் நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுளை முதல் யாசீன் ஓதி கேட்கிறோம். அடுத்து முக்கியமான விஷயம் ரிஸ்க். நீண்ட ஆயுள்னா பார்த்தா நமக்கு ரிஸ்க் வேணுமில்ல, வாழ்வாதாரம் வேணுமில்ல. ரிஸ்க்னா உணவு மட்டுமல்ல, உடை, நம்முடைய இருப்பிடம், மற்ற வசதிகள் அனைத்துக்கு பேர் தான் ரிஸ்க். அப்ப ரிஸ்க்குங்கிறது உணவு மாத்திரம் இல்லை, நம்முடைய வசதி வாய்ப்புகளை நியத் செய்ய வேண்டும். மூன்றாவது நம்ம என்ன செய்ய, ராகத்தா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். பலா முசீபத்து வரக்கூடாது. நோய் நொடி, எதிரிகளுடைய சூழ்ச்சி, அதே மாதிரி எதிரிகள் மீது வைக்கக்கூடிய சூரியம், பலா முசீபத்துகள் நம்மை எதிர்கொள்ளக்கூடாது, நம்மை சந்திக்கக்கூடாதுன்னு 3வது யாசீனை நியத் செய்து 3 யாசீனை நாம் ஓதுகிறோம். இந்த பழக்கம், இந்த 3 யாசீன் ஓதக்கூடிய பழக்கம் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டிலே இருக்கு. மலேசியாவுக்கு ஒரு தடவை பராக் பயாருக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா எல்லா வீட்லேயுமே 3 யாசீன் ஓதுறாங்க. நம்ம பள்ளியாசனம் மட்டும் தான் ஓதுறோம். மலேசியாவில் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் குடியிருக்காங்க. அங்கே பள்ளியாசனையும் ஓதுறாங்க, வீட்லேயும் என்ன செய்யறாங்க, ஓதுறதுக்கு ஆளுகளை ரெடி பண்ணிடுறாங்க. இமாமும் பத்தாது, எல்லா வீட்லேயும் ஓதணும். அல்லது அவங்களே 3 யாசீன் ஓதி மிக சிறப்பான முறையில் அந்த அமலை செய்கிறாங்க மலேசியாவில் நம்முடைய தமிழர்கள். நம்ம பள்ளியாசலை மட்டும் ஓதிட்டு விட்டுருவோம். வீடுகள்லேயும் சிலருக்கு ஓதுறாங்க. ஆனால் மலேசியாவில் எல்லா வீட்லேயுமே அன்னைக்கு மிக விசேஷமாக மிகவும் பரக்கத்தான முறையில் சீரணி எல்லாம் வச்சு 3 யாசீன் எல்லா வீடுகள்லையுமே ஓதுறாங்க. ஆக இந்த ஷபே பராத்தினுடைய இந்த அமலை தமிழகத்திலே மட்டுமல்ல, அயல்நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் அனைவரும் கடைபிடிக்கிறார்கள், அவர்கள் அமல் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை யாராவது மறுக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக அந்த ஷபே பராத் இரவிலே மஸ்ஜிதிலே எல்லா முஸ்லிம்களும் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி அங்கே செய்யப்படக்கூடிய பயான்களை கேட்கிறார்கள். அதற்கு பிறகு அமல்களிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக தஸ்பீஹ் நபி தனித்தனியாக சொல்கிறார்கள். சில பள்ளிவாசல்களிலே ஜமாத்தாவும் தஸ்பீஹ் நபியிலே சொல்கிறார்கள். சில பள்ளிவாசல்களிலே திலாவத்துல் குர்ஆன் ஓதுவதை கூட்டாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிறார்கள், அல்லது தனித்தனியாக குர்ஆன் ஓதுகிறார்கள். ஆக அந்த ஷபே பராத்துடைய இரவிலே முழுக்க இபாதத்திலே கழிக்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. பயான் கேட்கறது மட்டும்தான். பயான் முடிஞ்ச உடனே மற்ற இரவுகளை கொண்டு இந்த இரவை நம்ம என்ன செஞ்சிடறாங்க, வஃபாத்தாக்கிறோம். இந்த இரவையும் பயனில்லாமல் ஆக்கி விடுகிறோம். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், சகர் வரைக்கும் ஏதாவது அமல் செஞ்சுட்டே இருப்பாங்க. சகர் நேரம் வந்தவரு அங்கே பள்ளியாசலே எல்லாத்தையுமே சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கு உள்ள இஸ்லாமியர்கள், நம்ம தமிழகத்தை சார்ந்த முஸ்லிம்கள் எல்லாமே கார்ல வந்துடுவாங்க. எல்லாத்தையுமே கார் இருக்கும், எல்லாமே கார்ல வந்துடுவாங்க, குடும்பத்தோடு வந்துடுவாங்க. பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி, எல்லாருக்குமே சகர் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாம் சகர் சாப்பிட்டு ஃபஜ்ர் தொழுது அவங்க இல்லங்களுக்கு திரும்புவார்கள். ஆக அருமையானவர்களே, நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு இந்த ஷபே பராத் என்பது கலை இழந்து விட்டது.
சொல்லப்போனால் ஷபே பராத்தே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் தமிழகத்திலே புகுந்து விட்டார்கள், தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் ஷபே பராத்தினுடைய இரவை அமல்களோடு நாம் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூன்றாவதாக அஸ்ஸியாரா, இந்த இரவிலே குறிப்பாக கபர்ஸ்தானுக்கு சென்று கபராளிகளை ஜியாரத் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஜூரு மௌதாக்கும் ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆখিরা வ துதக்கிருல் மௌத. நீங்கள் கபராளிகளை போய் ஜியாரத் செய்யுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு மறுமை நாள் நினைவூட்டப்படுகிறது, மௌத் நினைவூட்டப்படுகிறது என்று சொல்லி காட்டினார். இப்போ ஜியாரத் செய்வதுடைய பலர் மௌத்து நமக்கு ஞாபகம், அவர்கள் மௌத்தான எப்படி நாமளும் மௌத்தாகும். மறுமை நாள் ஒன்று இருக்கிறது நம்முடைய சிந்தனையிலே வரும். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும், அமல்களிலே ஒரு கூடுதலான ஒரு கவனம் ஏற்படும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்ற இரவுகளிலே கபர்ஸ்தானுக்கு செல்லவில்லை என்றாலும் இந்த ஷபே பராத்துடைய இரவினுடைய நடு திசையில், அதனால நம்ம ஒரு 11 மணி 12 மணிக்கு கபர்ஸ்தானுக்கு போகிறோம், எல்லாம் தூங்குற நேரத்தில் கபர்ஸ்தானுக்கு போகிறோம், மகரிப் நேரத்திலே கபர்ஸ்தானுக்கு போறதில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு நிசையிலே மனைவியிடத்திலே கூட சொல்லாமல், மனைவிக்கு கூட தெரிவிக்காமல் திடீரென்று எழுந்து ஷபே பராத்துடைய இரவாச்சே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீயிலே சென்று அல்லாஹ்விடத்திலே இருகரம் வேண்டி அங்கே அடங்கி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் தன்னுடைய ஆபாக்கள் முன்னோர்களுக்காக வேண்டி அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அழுது துஆ செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். அன்னை ஆயிஷா அறிவிக்கிறார்கள், பெருமானாரை நாங்கள் போய் பார்க்கிற அவருடைய முகமெல்லாம் கண்ணீராக இருக்கிறது, தாடியெல்லாம் கண்ணீராக நிறைந்திருக்கிறது, அந்த கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். ஆக இந்த ஷபே பராத் இரவிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இந்த ஜியாரத் செய்யறதுல எல்லா முஸ்லிம்களும் தான் போறாங்க. மலேசியாவில் நான் பார்த்தேன், அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கபர்ஸ்தானை பகல் மாதிரி லைட் போட்டாங்க, பகல் மாதிரி லைட் போட்டு நிறைய வாகனங்களில் எல்லாருமே ஜியாரத் செஞ்சாங்க. ஃபஜ்ர் வரைக்கும் ஜியாரத் நடந்துச்சே இருக்கு கபர்ஸ்தானில், எல்லா கபர்ஸ்தான்லையும். நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறோம், ஒருத்தர் கூட்டு போகிறாரு, எங்கள் அக்கா அடங்கியிருக்காரு வாங்க அப்படின்னு. அது ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்கும், ரொம்ப தூரமாக கூட்டு போகிறாரு. இடையில நிறைய கபர்ஸ்தான்லாம் வருது. எல்லா கபர்ஸ்தான்லையும் மின் விளக்குகள் போடப்பட்டு அங்கே மக்கள் நின்று கொண்டு ஜியாரத் செய்றாங்க. அங்க ஒரு கபர்ஸ்தானுக்கு மேல இன்னொரு கபர்ஸ்தானை அடக்க மாட்டாங்க. அதனால ஒரு கபர்ஸ்தானே ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அடங்கியிருப்பாங்க. பெரிய பெரிய கபர்ஸ்தானா இருக்கும். நம்ம பகுதியில் தான் கபர்ஸ்தானே சின்னதாக இருக்கும், ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் அடக்குவாங்க. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் அதில் அடக்கிடுவாங்க. நம்ம அத்தான் நம்ம சொல்லியிருக்கோம், இன்னொருத்தர் எங்க அத்தான் இங்கே அடங்கியிருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த சுத்தம் கொண்டாடிட்டே இருப்பாங்க. இது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் அங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு கபர்ஸ்தான் தான். சில வசதியானவர்கள் அந்த கபர்ஸ்தானுக்கு மேலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அத்தா பேர் அம்மா பேரை எழுதி வச்சுருவாங்க. ஆக ஒருத்தருக்கு ஒரு கபர் தான் வெளிநாட்டில். நம்ம நாட்டில் தான் ஒரு கபரில் எத்தனை பேர் அணுகியிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா அதை மேலே வேற ஒரு ஆளை நம்ம தோண்டி அடக்க செஞ்சிடும். ஆக கபர்ஸ்தான் பொதுவாக தான் இருக்கு, யாருக்கும் சொந்தம் இல்லை. அங்கே அப்படி இல்லை. ஒரு கபர்ஸ்தானுக்கு போனீங்கன்னா கண்ணுக்கு 8 தூரம் வரைக்கும் கபராத் இருக்கு. அந்த கபர் ஒவ்வொரு கபர்லையுமே அவங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அத்தா பேர் அம்மா பேர் எழுதி வச்சிருப்பாங்க. ஆக மிகப்பெரிய கபர்ஸ்தானாகத்தான் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. கபர்ஸ்தானில் இந்த ஷபே பராத்து இரவிலே அங்கே மக்கள் நின்று யாசீன் ஓதி தன்னுடைய முன்னோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய காட்சியை நாம் கண்கொள்ளா காட்சியாக அங்கே பார்க்கலாம். ஆனால் இங்கே தான் கபர்ஸ்தான் போய் நம்முடைய முன்னோர்களுக்காக அவருடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய இந்த அமல் குறைந்து கொண்டே இருக்கு. ஆக இந்த இரவில் நாம் கபர்ஸ்தானுக்கு செல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது. அத்தகைய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்துருவானாக. இந்த நாளுடைய 4வது அமல் அஸ்ஸௌம். இதனுடைய பகலில் நான் நோன்பு வைக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஷாபான் மாதத்தினுடைய இந்த ஷபே பராத்துல் இரவை பெற்றுக்கொண்டால் இரவிலே நின்று தொழுங்கள், அவனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இந்த நாளுடைய இரவும் பகலும் சிறப்பானது. இந்த இரவை இபாதத்திலே கழிக்க வேண்டும், பகலை உண்ணா நோம்பிலே கழிக்க வேண்டும் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாம் இதனுடைய பகலிலே நோன்பு வைக்க வேண்டும். ஆனால் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹதீஸிலே வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதை தடுத்தார்கள். இல்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவோம், தவப்பு சூரா ஓதும், இன்னவர் அமல்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதில் நீங்கள் அதிகமான சிரமத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பதை நான் வெறுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிற மக்ரூஹாக்கினார். பொதுவாக வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது. ஆனால் இந்த வருஷம் இந்த ஷபே பராத்துல் நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அப்ப இதுக்கு விதிகள் இருக்கு. ஷபே பராத்துல் இரவுல நம்ம நோன்பு வச்சு அதனுடைய பகல் வெள்ளிக்கிழமையில அதை நம்ம கடைபிடிக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஷபே பராத்துடைய நோன்பாக இருக்குது. பொதுவான வெள்ளிக்கிழமையுடைய நோன்பு அல்ல, ஷபே பராத்துடைய நோன்பாக இருக்கிறது. வேண்டுமானால் சனிக்கிழமையில் சேர்த்து நோன்பு வைக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற பொழுது கடைசி காலத்திலே 3 மாதங்கள் நோன்பு வைத்திருக்காங்க. ரஜபு, ஷாபான், ரமலான். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நம்மளே வாழக்கூடிய சில நல்லடியார்கள் 3 மாதம் நோன்பு வைக்கிறாங்க. மதுரையிலே வாழக்கூடிய என்னுடைய மூத்த சகோதரியுடைய மாப்பிள்ளை மச்சான் அவர்கள் பல வருடங்களாக 3 மாதம் நோன்பு வைக்கிறாங்க. தொடர்ச்சியா 3 மாதம் நோன்பு வைக்கிறாங்க. ரஜபு, ஷாபான், ரமலான் 3 மாதம் நோன்பு வைக்கிறாங்க. இப்ப சமூகத்திலே ஒரு சிலர் 3 மாதம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்திலே 3 மாதங்கள் நோன்பு வைத்திருக்கிறார். அதுவும் சுன்னத்து தான். அதே போல ரஜபுல சில நாட்கள், ஷாபான்ல அதிகமான நாட்கள், ரமலான் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையிலே இந்த பராத்துடைய நோன்பையாவது நம்ம வைக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்துல நிறைய நோன்பு வச்சிருக்காங்க. நம்ம ஒரு நோம்பாவது வைக்கணும்ல, அப்பத்தான் உம்மத்தே முகமதி ஆக முடியும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்தவர்களாக அவருடைய உம்மத்தாக ஆக முடியும். நம்ம கடந்த காலங்களில் நம்ம நோன்பு வைக்கவில்லை என்றாலும் இந்த வருஷத்துல தான் நம்ம நோன்பு வைக்க ஆரம்பிச்சோம். இந்த பராத்துடைய நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு அல்லது 2 நோன்பு வைப்பது மிக சிறந்தது. ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஒரு நோன்பு வைப்பதை வெறுத்தார்கள். எப்போதுமே தனியாக ஒரு நோன்பு வைக்கக்கூடாது, 2 நோன்பு சேர்த்து வைக்கிறோம் அல்லது 3 நோன்பு சேர்த்து வைக்கிறோம். ஜும்மாவுடைய நாளை நோன்பு வைப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், வெறுத்தார்கள். ஆகையினால் நாம் ஜும்மாவுடைய நாளிலேயே ஷபே பராத்துடைய நோன்பு வந்துவிட்டலாம், அதை நாம் செய்யலாம், அதற்குரிய சிறப்பு இருக்கிறது. அத்தோடு சேர்த்து இன்னொரு நோன்பையும் நாம் வைக்க வேண்டும். ஆக இந்த ஷபே பராத்துடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். இந்த நோன்பை வைப்பதின் காரணமாக அல்லாஹ் நம்முடைய முந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் என்று நாம் கிதாபுகளிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, தஃசீர் ரூஹுல் பயானிலே இந்த இரவுக்கு 4 பெயர்களை சொல்கின்றார்கள். அல்-லைலத்துல் முபாரக்கா, இந்த ஷபே பராத்துடைய இரவு பரக்கத்தான இரவு என்று ரூஹுல் பயானிலே எழுதியிருக்கிறார்கள். பொதுவா பரக்கத்துனா என்ன? எல்லோரும் பரக்கத்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். பரக்கத்துனா என்ன விளக்கம்? நம்ம பிள்ளைகளுக்கு கூட பரக்கத்துன்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம ஒரு அடுத்தவருக்கு துவா செய்யும் கூட அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தா வைப்பானாங்க அப்படிங்கிறோம். குறிப்பாக மணமக்களை அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று நம்ம வாழ்த்துகிறோம். பரக்கத்து என்று சொன்னால் என்ன? அதற்குரிய விளக்கம் என்னவென்று சொன்னால், சிறிய பொருள் அதிகமான பலன். சிறிய பொருள் அதிகமான பலன், அதற்கு பேர் தான் பரக்கத். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5000 ரூபாய் 25,000 ரூபாயுடைய வேலை செய்யும். 5000 ரூபாய் 25,000 ரூபாயுடைய வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் பரக்கத். இப்போ வீட்டில் 1/2 கிலோ கறி எடுத்துருப்போம், அன்னைக்குன்னு பார்த்தா 10 பேர் விருந்தால் எழுதுவோம். அது பரக்கத்தாக இருக்கும், எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும்.
ஆக ஒரு பொருளை அதிகப்படியான பலனை பெறுவதற்கு பெயர் தான் பரக்கத்து. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சில நல்லடியார்களே வச்சிருக்காங்க. ஒரே ஆளு 100 பேருக்கு சமமா இருப்பார். ஒரே ஆள் தான் அது 100 பேருக்கு சமமா இருப்பார். ஒரே நபர் தான் 1000 பேருக்கு சமமா இருப்பார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அருமையானவர்களே, பரக்கத் என்பதற்கு இப்படி உதாரணம் எழுதுகிறார்கள். ஒரு செல்வந்தர் 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் ஹோட்டல்ல கொடுத்து வைக்கிறார். நான் அசர் நேரத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹோட்டல்ல கொடுத்து வைக்கிறார். அந்த ஹோட்டல்காரர் வாங்கி வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்து தினமும் இலை கொண்டு போடக்கூடியவர், இலை கொண்டு கொடுக்கக்கூடியவர் கேட்கிறாரு, எனக்கு நீங்க 5000 ரூபாய் தரணுமே கொடுங்க அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரர் இந்த 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாரு. இந்த இலைக்காரர் வந்து என்ன செஞ்சாரு, பக்கத்துல மளிகை கடையில் 5000 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கியிருந்தாரு. அதை கொடுத்துட்டு அந்த 5000 ரூபாய் பொருளை வாங்கிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. இந்த மளிகை கடைக்காரே தினமும் வீட்டுக்கு போகாம போய் ஹோட்டலில் சாப்பிட்டு 5000 ரூபாய் பட்டு வச்சிருந்தாரு. நேரம் 5000 ரூபாய் அங்கேயே கொடுத்துட்டாரு. 5000 ரூபாய தூக்கி அங்கேயே கொடுத்துட்டாரு. திரும்ப ஹோட்டலுக்கே வந்துச்சு அந்த 5000 ரூபாய். மாலை நேரத்தில் அந்த செல்வந்தர் வந்து கேட்கிறார், திரும்பி 5000 ரூபாயை கொடுங்கள் என்று. ஹோட்டலுக்கார அதே 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாரு. அன்புக்குரியவர்களே, காலையிலிருந்து மாலைக்குள்ளே 4 பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஒரே 5000 ரூபாய். இதற்கு பெயர் தான் பரக்கத். அதிகமான பணம் அதிகமானவருக்கு பலன் கொடுப்பது பரக்கத் அல்ல. குறைந்த பணம் அதிகமானவருக்கு பலன் கொடுக்கிறது, அதற்கு பெயர் தான் பரக்கத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பரக்கத்தை மணமக்களுக்கு வைத்தான். மணமக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரக்கத்தை கொண்டுதான் வாழ்த்தினார். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக. பாரக்கல்லாஹு லக்குமா. அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. என்று சொன்னால், நீங்கள் இனம் மாறிய ஆண் பெண்ணாக இருக்கக்கூடிய இனம் மாறிய ஜோடி இருவருக்கும் பரக்கத் இருந்தால் தான் இல்லறம் சிறப்பாக இருக்கும் என்று பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். ஆக இந்த இரவு என்பது ஒரு பரக்கத்தான இரவு. இந்த இரவிலே நாம் அமல் செய்தால் அல்லாஹ் அதிகமான கூலிகளை, அதிகமான சிறப்புகளை, அதிகமான அந்தஸ்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். சஹாபாக்குடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏழையாக வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய கல்விமான். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அபூ ஹுரைரா என்ற ஹதீஸிலே வரும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஏழையாக இருந்தார்கள், பசி பட்டினியோடு வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடாங்க, யா ரசூலுல்லாஹ், அவ்வப்போது எனக்கு உணவு கிடைக்கவில்லை, என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அதை கேட்ட பொழுது கண்ணீர் வடித்தார்கள். உறவுடைய ஹதீஸிலே மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிறீர்கள், கேட்கும் போதெல்லாம் ஹதீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பசி பட்டினியா? ஒரு ஊர்ல அஜத்து பசியா இருப்பாருங்க. யார் பசியா இருந்தாலும் அஜத்து பசியா இருக்க மாட்டார். யாரோ ஒருத்தர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நிறைய ஹதீஸுகளை நபியிடத்தை கேட்டு எழுதி கொண்டிருப்பவர்கள். அவர் வந்து சொல்றாங்க, எனக்கு பசி பட்டினியா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து 21 பேரிச்சம்பழத்துல ஒரு பையில போட்டு 21 பேரிச்சம்பழத்தை ஒரு பையில போட்டு, உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த பையிலிருந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடு, பசி நீங்கி விடும் என்றார்கள். அந்த பையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கவனமாக பாதுகாத்தார். தனக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் அந்த பையிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்தார்கள், எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். பல வருஷங்கள் அவருடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு அமுத சுரபியாக அந்த பை இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு மேல அந்த பையை அவங்க பயன்படுத்துறாங்க. அல்ல அல்ல குறையாது என்று சொல்வதை கூட அந்த பையிலிருந்து பேரிச்சம்பழம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரிச்சம்பழ பையை நீ திறக்க வேண்டும், அதை என்றைக்குமே கவிழ்த்து விடாது. பரக்கத்து போயிருந்தாங்க. ஆக அந்த அபூ ஹுரைரா அந்த பையை பாதுகாத்து வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 3ஆம் கலீஃபா உஸ்மான் அவர்கள் மௌத்தான பொழுது, அந்த மௌத்தினுடைய அந்த நேரத்திலே அந்த பையை எங்கேயோ வச்சுட்டாங்க. வச்சுட்டு போய் தேடி பார்க்கறா, அந்த பையை காணோம்.
அபூ ஹுரைரா அவர்கள் அந்த பையை காணாம சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள் நினைச்சுட்டாங்க கலீஃபாவை நினைச்சு அழுகுறாரு, கலீஃபாவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாங்க. அவர் மௌத்துக்காண்டி அழுகல, பையக்காண்டி அழுகிறார். பை போச்சே பை போச்சே. எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னார், உங்களுக்கெல்லாம் ஒரு கவலை தான், கலீஃபா இறந்தவர், கலீஃபா இறந்து விட்டாருன்னு ஒரு கவலையில் இருக்கீங்க. எனக்கு 2 கவலை இருக்கிறது. எனக்கு 2 கவலை. ஃபக்தான் ஜராபி வ ஃபக்தான் கலீஃபதி. பை இழந்து விட்டது, கலீஃபாவையும் இழந்து விட்டேன், 2 கவலையில் நான் இருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கு விரிவுரை எழுதுகிறாங்க. நான் எத்தனையோ பெரியார்களை சந்திக்கிறோம், எத்தனையோ அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அன்பைப்பட்ட அடியார்களை சந்திக்கிறோம். அவர்களிடத்தில் ஏதாவது பரக்கத்துக்கு வாங்கி வர வேண்டும், அதன் மூலமாக நாம் பரக்கத்தாக இருக்கலாம் என்று இந்த ஹதீஸுக்கு எழுதியிருக்கின்றார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்னுடைய ஷேக்கு கொடுத்தது, இது உஸ்தாத் கொடுத்தது, என்னுடைய தாதி கொடுத்தது, என்னுடைய தாதா கொடுத்தது என்று அந்த பொருளை வைத்து பாதுகாப்பாங்க. என்ன பொருளாக இருக்கலாம், அதை பாதுகாப்பாங்க. அதன் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பும் ஒரு செழிப்பும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆக அருமையானவர்களே, இந்த இரவினுடைய 4வது அமல் இதனுடைய பகலிலே நோன்பு வைப்பது. இந்த இரவினுடைய 4 பெயர்களை ரூஹுல் பயானிலே எழுதினார்கள். முதல் பெயராக நமக்கு சொல்லி காமித்தார்கள். இந்த இரவுக்கு முதல் பெயர் என்னவென்று சொன்னால் லைலத்துல் பராஅ, நரக விடுதலை செய்யக்கூடிய இரவு. இந்த இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து நிறைய பேரை விடுதலை செய்து அவர்களை சொர்க்கவாதியாக மாற்றுகிறார். அருமையானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஈராக் நகரத்திலே பஸ்ரா என்ற ஊரிலே வாழ்ந்தவர்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை சீரும் சிறப்புமாக வளர்க்கிறார்கள். ஆனால் மாலிக் இப்னு தீனார் ஆரம்ப காலத்திலே மதுரை கொடுக்கப்படுகிறார் இருந்தார். பொதுவாக ஆரம்ப காலத்தில் அரபுகள் எல்லாமே தண்ணி தான். ரசூலுல்லாஹ் அதை வந்து மாற்றினாங்க. அரபுகள் தண்ணி போடுறதுல ரொம்ப பிரபலியமானவங்க. அதை முற்றிலுமாக ஒழித்து அவர்களை மதுவற்ற சமுதாயமாக, போதையற்ற சமுதாயமாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தார். மாலிக் இப்னு தீனார் அவர்கள் ஆரம்ப காலத்தில் குடிகாரராக இருந்தார்கள். அந்த குழந்தை தன்னுடைய தந்தை குடிக்கும் போதெல்லாம் அந்த மதுப்பானத்தை தட்டி வருவார்கள். மது எல்லாம் சிந்தி சிதறிவிடும். ஆனால் பாசத்தின் காரணமாக குழந்தை எதுவும் செய்ய மாட்டார். ஒரு நாள் அந்த 2 வயதில் இருந்த குழந்தை காய்ச்சல் ஏற்பட்டு உடல் நோய் ஏற்பட்டு மௌத்தாகி விடுகின்ற அந்த குழந்தை, அன்போடு பாசத்தோடு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை இறப்பால் மாலிக் இப்னு தீனார் அவர்கள் நொடிந்து போகிறார்கள். ரொம்ப கவலையில் அகன்று விடுகிறார்கள். குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு இரவிலே தூங்குகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவிலே தூங்குகின்ற பொழுது நடு நிசியாகிறது. அந்த நேரத்திலே கனவிலே ஒரு பாம்பொன்று பார்க்கிறார்கள். கனவுல பாம்பு வருது. நிறைய பேருக்கு கனவுல என்னென்னமோ வருது. அது மாதிரி அவங்களுக்கு பாம்பு வந்துச்சு. பாம்பு வந்து அவங்கள வந்து என்ன செய்யுது, துரத்துது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பாம்பு துரத்துவதை பார்த்து அவர்களும் ஓடுகிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். வழியிலே ஒரு வயது முதிர்ந்தவரை சந்திக்கிறார்கள். அவர்களிடத்துல போய் பாதுகாப்பு கேட்கிறாங்க, என்னை பாதுகாத்துங்க, பின்னாடி பாம்பு வருது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. அந்த வயது முதிர்ந்தவர் சொன்னால் அதை நான் காப்பாற்ற முடியும், அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீ உனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த மலை உச்சிக்கு செல், அங்கே சிலர்கள் இருக்கிறார்கள், உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அவரும் மலையில் ஏறி உச்சிக்கு போயிட்டாரு. அங்க போனா ஒரு தோட்டத்தை பார்க்கிறார். அந்த தோட்டத்திலே சிறு குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது. இவருடைய குழந்தையும் விளையாடிட்டு இருக்கு. அன்னைக்கு பகல்ல தான் அடக்கம் செஞ்சிருக்காரு. அந்த குழந்தையும் விளையாடி கொண்டிருக்கு. வாப்பாவை பார்த்தவொன்னு அந்த குழந்தை ஓடி வந்து அந்த குழந்தைய தன்னுடைய வாப்பாவை உள்ளே இழுத்து விட்டது. உள்ளே இழுத்து வாசலை சாத்தி விட்டது, கதவை சாத்தி விட்டது. அந்த பாம்பு ரிட்டர்ன் திரும்பிச்சு. அப்ப குழந்தையின் மூலமாக அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். காலை விடுகிறது. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கேட்டாங்க. நேற்று ஒரு கனவு பார்த்தேன், அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டாங்க.
அப்ப அவர் கேட்டார், என்ன கனவுல பார்த்தீங்க? பாம்பு என்னை துரத்தியது, அதிலிருந்து என்னை ஒரு பெரியார் பாதுகாத்தார், அதை விட தோட்டத்தில் இருந்து என்னுடைய குழந்தை தான் என்னை முழுமையாக பாதுகாத்தது, இப்படி ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு. அப்ப அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மேலே சொல்லி காட்டினார், நீங்கள் கனவிலே பார்த்த அந்த பாம்பு இருக்கிறதே, நீங்கள் செஞ்ச கெட்ட அமல்கள், அதான் பாம்பாக வந்திருக்கிறது. இடையில அந்த பெரியவரை பார்த்தீங்க, பலகீனமான அந்த பெரியவரை பார்த்தீங்க, அது நீங்க செஞ்ச நல்ல அமல், சின்ன சின்ன நல்ல அமல்கள், அது உங்களை காப்பாற்ற முடியல. உங்களுடைய குழந்தை உங்களை தோட்டத்திலே காப்பாற்றதே, உண்மையிலேயே குழந்தை நமக்கு முன்னால் மௌத்தாகிவிட்டால் அது நம்மை மறுமையிலே பாதுகாக்கும், நம்மை மறுமையை சொர்க்கவாதியாக ஆக்கும் நபிகள் நான் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் உங்களை காப்பாற்றிருக்கிறது, அந்த குழந்தை தான் உங்களை காப்பாற்றிருக்கிறது என்று சொன்னவுடன் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்ணீருக்கு அழுது தௌபா செய்கிறார்கள். அன்றிலிருந்து அவர்கள் ஒரு இறைநேசராகவே மாறி போனார்கள். தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு வலிமார்களுடைய ஒருவராக மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கனவு கண்ட இரவு இந்த பராத்துடைய இரவாகும். ஆக மிகப்பெரிய ஒரு பாவியாக வாழ்ந்தவரை மிகப்பெரிய இறைநேசராக, இறைநேசருடைய பட்டியலிலே, இறைநேசருடைய சரித்திரத்திலே பதிய சென்ற இரவுதான் இந்த பராத்துடைய இரவு. நாமும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை சொல்லி பாவங்களை முன்வைத்து கேட்டால் இந்த இரவில் அல்லாஹ் மன்னித்து நம்மையும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்க்கிறார். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அருமையானவர்களே, இந்த இரவினுடைய 3வது பெயர் லைலத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இரவு. இந்த இரவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அருளை கேட்க வேண்டும். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த இரவினுடைய 4வது பெயர் லைலத்து ஷக், பட்ஜெட் போடக்கூடிய இரவு. எப்படி வருடத்துக்கு ஒரு முறை பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே நாட்டு மக்களுக்காக வேண்டி பட்ஜெட் போட்டு அந்த வருடத்தை நடத்துகிறார்களோ, அதுபோன்று ஒரு வருடத்தினுடைய பட்ஜெட்டை போடக்கூடிய ஒரு இரவு தான் இந்த இரவு. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த வருடத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் என்று இந்த இரவு தான் எழுதப்படுகிறது. இந்த இரவுலிருந்து அடுத்த ஷாபான் உடைய இரவு வரைக்கும் எத்தனை குழந்தைகள், எத்தனை லட்சம் குழந்தைகள், எத்தனை கோடி குழந்தைகள் உலகத்திலே பிறக்கும் என்பதே இந்த இரவில் தான் எழுதப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது. இந்த வருடத்திலே யாரெல்லாம் மரணிப்பார்கள் என்பதையும் இந்த இரவில் தான் முடிவு செய்யப்படும். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை கொடுப்பானாக. இந்த இரவிலே பதிவு செய்யக்கூடிய மௌத்தானுடைய பெயர்கள் என்று அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு தந்து பல்லாண்டுகள், பல வருடங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இந்த இரவில்தான் அடியார்களுடைய அமல்களே அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது. அவர்கள் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தீமைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு நல்லது செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறார்கள் என்று இந்த இரவிலே அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்ல அமல்களை மட்டும் உயர்த்தி காட்டக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வானாக. இந்த இரவில்தான் மனிதனுடைய உணவுகளை இறக்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கான உணவுகளை, வசதி வாய்ப்புகளை இந்த இரவில் தான் முடிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரவுக்கு சிறப்பு இருப்பதை போன்று என்னுடைய பகலுக்கும் சிறப்பு இருக்கிறது, பகலுக்கும் சிறப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய அமலை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டுகின்ற பொழுது நான் நோம்பாளியாக இருப்பதை பிரியப்படுகிறேன். ஏன்னா இந்த இரவுல அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த இரவு சகல் நேரத்தில் நாம் நோன்பு வச்சு அந்த அமலை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். என் அடியா நோன்பு வச்சுருக்கான், அவனுடைய அமல்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நோண்டி பார்க்க மாட்டேன், நான் ரொம்பவும் துருவி ஆராய மாட்டேன் என்று அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் அந்த அடியானை மன்னித்து விடுவான். ஆக இரவிலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது.
அந்த நேரத்திலே நோம்பாளியாக இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னான். இப்ப இரவுக்கும் சிறப்பு இருக்கிறது, அவருடைய பகலை நோம்பு வைப்பதற்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இரவிலே வணங்கினார்கள், பகலிலே நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் இரவுக்கு சிறப்பு இருப்பதை போன்று என்னுடைய பகலுக்கும் சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவுகளிலேயே மிக சிறந்த இரவாக லைலத்துல் கத்ர் இரவை ஆக்கிறான். அடுத்து சிறப்புள்ள இரவாக இந்த ஷபே பராத்துடைய இரவை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதற்கு அடுத்த இரவுகள். ஆக இந்த ஷபே பராத்துடைய இரவு மற்ற இரவுகளை போன்று அல்ல. இந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த இரவுகளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். இந்த இரவை ஹயாத்தாக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரவிலே கூட மன்னிக்கப்படாத ஒரு 6 நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களிலே இந்த இரவிலே கூட அல்லாஹ் தஆலா 6 நபர்களை மன்னிக்க மாட்டான், அவர்களை மன்னிப்புகள் எடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். யக்ஃபிருல்லாஹு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லில்-முஷ்ரிகீன் வலா காத்தி ரஹ்மின் வலா இலா முஸ்பில் இஸாரின் வலா இலா ஆகில் வாலிதைன் வலா இலா முத்மில் ஹம்ர் ரவாஹுல் பைஹக்கி. இந்த இரவிலே அல்லாஹ் அனைத்து அடியார்களையும் மன்னிக்கிறான். அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ளாமல் மன்னிக்கிறார். ஆனால் 6 நபர்களை இந்த இரவிலே மன்னிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 பாவங்கள் மிகப்பெரியது என்று எச்சரிக்கிறார். அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. முதலாவது பாவம் முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர். இஸ்லாத்தை இருந்து கொண்டே இணை வைக்கிறான், இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யறான். அப்படிப்பட்ட முஸ்லிமை அல்லாஹ் இந்த இரவிலே கூட மன்னிக்க மாட்டான். சிறுக்கு வைக்கக்கூடிய முஸ்லிமை அல்லாஹ் இந்த இரவிலே, இந்த சிறப்பான இரவிலே மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். வலா காத்தி ரஹம், உறவுகளை துண்டித்து வாழ்பவர், சொந்தங்களை வெறுத்து வாழ்பவனையும் இந்த இரவிலே கூட அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அல்லாஹ் சொந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சொந்தங்கள் செய்யக்கூடிய துரோகங்களை, சொந்தங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னித்து ஒரு மிகப்பெரிய முஸ்லீமாக, உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆனால் சில சொந்தங்கள் நம்மளே போய் நேரடியாக பேசினாலும் அவங்க மன்னிக்க மாட்டாங்க. நம்ம போய் பேசுவோம், சலாம் சொல்லுவோம், ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நம்ம கடமை முடிச்சு நம்ம போய் சலாம் சொன்னால் நம்ம போய் பேசணும், ஆனால் அவங்க முகம் கொடுக்கல, அவங்க பேசலை, அது அவங்களுடைய பொறுப்பாக. ஆக சொந்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அரவணைத்து செல்ல வேண்டும். நிறைய சொந்தங்கள் இன்னைக்கு அவங்களாவே பேச மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியும், அழைச்சிக்கிறாங்க, பேசுறதே இல்லை. நம்மளே போய் பேசலாம்னு பேசுறது இல்லை. இப்படி சில சொந்தங்கள் இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய சொந்தங்கள் நம்மை விட்டு அவர்கள் துண்டித்தாலும், நம்மை அவர்கள் வெறுத்தாலும் நம்ம அவங்களை வெறுக்கக்கூடாது. பார்த்தா சலா சொல்றோம், நல்லா இருக்கேன்னு கேட்கணும், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்கணும். அவங்க பதில் சொல்றாங்களே இல்லையே, நம்ம போய் சேர்ந்து வாங்கணும். அவங்க துண்டித்தாங்க. ஆக சொந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு பராத்து இரவு இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வஇலா முஸ்பில் இஸார், தன்னுடைய லுங்கியை கரண்டைக்கு கீழே கட்டக்கூடியவர். இஷா தொழுகையில ஒரு இமாம் அவர்கள் சொன்னாங்க, கரண்டை, உங்களுடைய லுங்கியை கரண்டைக்கு மேல் உடுத்துகிறாங்க. அந்த காலத்துல பெருமை அளிக்கக்கூடியவர்கள், மனதில் பெருமை கொள்ளக்கூடியவர்கள் இஸ்பால் இஸார், தன்னுடைய லுங்கியை கரண்டைக்கு கீழே கட்டுவாங்க. பெருமையா, அது ஒரு பெருமையினுடைய அடையாளமாக அந்த காலத்தில் மக்கள் பார்த்தாங்க. இப்ப யாரும் பார்க்கறது இல்லை. கரண்டை கீழே கட்டினாலே என் கிறுக்கன்றாங்க, கிறுக்கன் கையில் கூட கட்டுறது, கிறுக்கன் லிஸ்ட்டை சேர்த்துறாங்க. அந்த காலத்தில் ஒரு பெருமையின் அடையாளமாக, ஆணவத்தின் அடையாளமாக இருந்துச்சு எது, கரண்டை கீழே கட்டுறது. இப்போ என்ன சொல்றாங்க, லிஸ்டே மாற்றி விட்டாங்க. அதாவது ஒரு கிறுக்கன் கையில் கூட கட்ட தெரியாத பாருங்க எப்படி கையில இழுத்துட்டு போறான், கையில மண் வரைக்கும் இழுத்துட்டு போறான். ஆக கரண்டைக்கு கீழே லுங்கியை கட்டுவதை ஒரு பெருமையின் அடையாளமாக, ஆணவத்தின் அறிகுறியாக நினைத்தார்கள் அந்த காலத்துல. அப்படிப்பட்டவரையும் அல்லாஹ் அந்த பராத் இரவுல மன்னிக்க மாட்டான். வாழ்வை தன்னுடைய தாயினுடைய நோவினை செய்யக்கூடியவர். சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, மனைவியுடைய பேச்சை கேட்டு
நிறைய பேர் தாய் தந்தையை வெறுத்தவங்க இருக்காங்க, தாய் தந்தையை பார்க்காதவங்க இருக்காங்க. சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று தாயை பார்ப்பாங்க, தந்தை கூட பேச மாட்டாங்க, தந்தையை பார்ப்பாங்க, தாய் கூட பேச மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தாய் தந்தையை வெறுத்தவர்களுக்கும் இந்த பராத்துடைய இரவு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அடுத்து சொன்னாங்க, நேமமாக மது குடிப்பவர்கள் எல்லாமே செய்வாங்க, அதில் மது குடிச்சுட்டே இருப்பாங்க, அதை விட்டு வெளியேற மாட்டாங்க, அதை விட்டு விலக மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் பராத்துடைய சிறப்பு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, சமூகத்திலே இணை வைக்கக்கூடியவர்கள் என்பவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். அத்தியரத்து ஷிர்குன், அத்தியரத்து ஷிர்குன், அத்தியரத்து ஷிர்குன். ஜோசியம் பார்ப்பது இணை வைப்பது என்றார்கள், ஜோசியம் பார்ப்பது இணை வைப்பது என்றார்கள், ஜோசியம் பார்ப்பது இணை வைப்பது என்று 3 முறை சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் ஜோசிய காலத்தை சென்று தன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜோசியம் பார்க்கும் இடமெல்லாம் போட்டிருப்பாங்க, அங்க பார்த்தா 4 குருக்கா உட்கார்ந்து, இவன் கந்தூரியில் இந்த தர்காவில் உட்காந்துருக்கிற மாதிரி, பள்ளியாசில் உட்காந்துருக்கிற மாதிரி, மந்திரிக்க போகிறவங்க அங்கே போய் உட்காந்துருக்கு ஒரு 4 குருக்கா. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆக இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு ஜோசியம் பார்ப்பது இணை வைப்பது. அவங்க திருப்பி களிமா தான் சொல்லணும், ஆனால் திருப்பி நம்ம என்ன செய்யணும், முஸ்லீமாக சேர்த்துக்கிறோம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஜோசியம் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை, ஷிர்க், அது இணை வைப்பது என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ல கிளி ஜோசியம் நம்மகிட்டே வந்து கொட்டியை தூக்கிட்டே வந்துடுறான், அதுவும் ஜோசியம் தான். ஜோசியம் பார்க்கிறது ஈமானுக்கு முரணான விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உங்களுடைய உள்ளத்திலிருந்து, உங்களுடைய நாவிலிருந்து அதை எடுத்துவிடும், நீக்கிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தியரத்து ஷிர்கு, ஜோசியம் பார்ப்பது இணை வைப்பது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கோயிலில் போய் தான் வழிபடுறது இறை வைப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, ஜோசியம் பார்க்கறது கூட இணை வைக்கிறதா. இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேர் போய் ஜோசியம் பார்த்துட்டே இருக்காங்க. அது புர்கா போட்டே போறாங்க, சிலால் தொப்பியை போட்டே போகுது. அங்கே போய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்குறாங்க. இல்லை இந்த வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க, இது நிலைக்குமா நிலைக்காதா, இது லாபம் இருக்கா இல்லையா, போய் ஜோசியம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணை நான் என் மகன் கேட்கலான்னு இருக்கேன், இந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குமா, ஜோசியத்துக்கு சொல்லுங்கிறாங்க. ஜோசியம் பார்ப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் முற்றிலுமாக தடை செய்து விட்டார்கள். ஜோசியம் பார்ப்பது இணை வைப்பதற்கு சமம் என்றார்கள். கலிமாவை திரும்ப சொல்ல வேண்டும், இஸ்லாத்துக்குள் திரும்ப வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எச்சரித்தார்கள். ஜோசியம் பார்ப்பது இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரவுடைய சிறப்பு கிடைக்காது. அடுத்தபடியாக இந்த இரவுடைய சிறப்பு என்பது உறவை முறித்துக் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கும் இந்த இரவுடைய சிறப்பு கிடைக்கும். ஆக உறவை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹா ஃபௌக ஸலாத்தி லயாலின் ஃபஇன் மர்ரத் பிஹி ஃபலைஸ அலைஹி ஸலாத். 3 நாளைக்கு மேல் உன்னுடைய சகோதரனை நீ வெறுக்காத. சகோதரன் பேசாம இருக்கு 3 நாள் தான், 3 நாள் உங்களுக்கு அனுமதி. 3 நாள் முடிஞ்சா 4ஆவது நாள் சகோதரரை பார்த்து நீங்க சலாம் சொல்லிடணும், அவர் பதில் சொல்றாரு இல்லையோ. ஆக இஸ்லாத்திலே 3 நாளைக்கு மேல் ஒருவரை வெறுக்கக்கூடாது. ஆனா கணவன் மனைவி காலையில் சண்டை போட்டு மாலையில் சேர்ந்துருவாங்க. பால் அஸ்லாம் அலைக்கும், கணவர் அஸ்லாம் அலைக்கும், மனைவி அஸ்லாம் சேர்ந்துருவாங்க. அது ஒரு இயல்பு, ஒரு இயற்கை. 3 நாளும் தாண்டாது. ஆனால் மற்றவர்கள் நண்பர்கள் இடத்துல 3 நாளைக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது. அவரை சந்தித்து நாம் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீடு பகை வீடா போச்சு, அண்டை வீடு சண்டை வீடா போச்சு. பல வருடங்களாக நம்ம பேசாமல் இருக்கோம். ஒரு சின்ன சண்டை தான் பல வருடங்களாக அவர்களை வெறுத்து வைக்கிறோம். ஒரு கல்யாணத்தில் சேர்க்கறதில்லை, கத்தனால சேர்க்கறதில்லை, எந்த நல்ல காரியத்திலையும் சுபகாரியத்தையும் சேர்க்கறதில்லை, அதே மாதிரி கவலையான காரியத்தையும் சேர்க்கறதில்லை. அண்டை வீடு என்றாலே சண்டை வீடு, பக்கத்து வீடு என்றாலே பகை வீடு என்று சொல்வதை போன்று இஸ்லாமியர்கள் இத்தனைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பக்கத்தில் உள்ள அந்த பெண்மணிக்கு நாவு அதிகமாக இருக்கு, நாவு நீளமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள்ட்ட இருந்து தவிர்த்து கொள்ளலாம், தவிர்த்து வாழலாம்.
ஆனால் முற்றிலும் விலகி வாழக்கூடாது. மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அவர்களுக்களையும் சேர்ந்து வாழ வேண்டும், முடிந்த அளவு அவர்களையும் திருத்த வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. நாலாவது, நாம் உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன ரஹ்மத்த லா துன்ஸலு ஃபீஹி காத்திஉ ரஹம். எந்த இடத்திலே உறவை முறித்துக் கொண்டவர் இருக்கிறாரோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்காதுங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு இறங்க வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை நாம் சேர்த்து வாழ வேண்டும். நம்ம ஊர்ல நிறைய பேர் நம்ம வசதியா இருந்தா சொல்லிக்கிறவாங்க, அப்துல் கப்பா எங்க சொந்தம் தான் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம அவங்கள போய் பார்க்கறதே இல்லையே, ரமலான்ல கூட பார்க்கறது இல்லை. போய் பார்க்கறது நோக்க அவங்கள போய் உதவி செய்யணும், பார்க்கறது இல்லை. ரமலான்ல போய் அவங்க போய் ஹதியா கொடுக்கணும், அவங்களுக்கு ஆடைகள் கொடுக்கணும், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். ரமலான்ல கூட செய்யறதில்லை. நிறைய பணக்காரர்கள் அக்கம் பக்கத்திலே கொடுத்துட்டு முடிச்சுடுறாங்க. சொந்த ஊருக்கு போய் சொந்த பந்தங்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுங்க, சந்தோஷப்படுத்துறதுல அது செய்யறதே இல்லையே. ரமலான்ல கூட செய்யறது இல்லை. ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய தர்மங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது, நிறைய சிறப்புகள் கொடுக்கப்படுகிறது, பலா முசீபத்துக்கு நீக்கப்படுது. நான் ரமலான் மாதத்துல கூட சொந்த மதத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லைங்க. சொந்த மதத்துக்கு நம்ம மரியாதை அனுப்புறது இல்லை, சொந்த மதத்துக்கு ஆடைகள் கொடுக்கறது இல்லை. அப்படியே அக்கம் பக்கத்தில் அப்படி கொடுத்துட்டு தான் மேனேஜ் முடிச்சுக்கிறோம். வெளியூரில் வந்தால் நம்ம வசதியாக இருக்கோம். வெளியூர்கள் எல்லாம் நம்ம மிக சிறப்பாக வச்சுருக்கான், கோடீஸ்வரனாக வச்சுருக்கான். ஆனால் நம்ம பிறந்த ஊர், பிறந்த மக்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய சொந்த ஊரில் இருக்காங்க, அவங்களை கவனிக்கிறதே இல்லையே. வருடத்துக்கு ஒரு முறையாவது கவனிக்கிறது இல்லைங்க, கவனிக்கிறதே இல்லையே. ஆனால் நான் வருஷம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் பணம் அனுப்பிச்சுடுறேன். 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா. என்ன இந்த இடத்துல எடுத்து சொல்லுங்க, நீங்களும் செய்யணும் என்பதற்காக தான். சிலருக்கு ஆடையை நம்ம எடுத்து அனுப்பிச்சுடுறோம், சிலருக்கு வந்து பணம் கொடுத்து அனுப்பிச்சுடுறோம். மெட்ராஸில் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஆண்டு கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. மதுரையில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஒரு ஆண்டு கொடுத்து அவங்க எல்லாத்தையும் போய் சேர்த்துருவோம். தனித்தனியாக ஊரில் இருந்தாலும் தனித்தனியாக அனுப்பிச்சிடுவோம். ஆக வருடத்துக்கு ஒரு முறையாக நம்ம செய்யணும்ல. நம்மளே அனுபவிக்கிறதுக்காக எல்லாம் நமக்கு செலவத்தை கொடுத்துருக்கான். நம்முடைய சொந்த பந்தங்களை கவனிக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களை கவனிப்பதை கூட முதலிடத்தை நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும். நீங்க கேட்டா சொந்த பந்தத்தில் சில வசதியா இருக்காங்க, வசதியால உங்களுக்கு ஹதியான்னு சொல்லிடணும், அன்பளிப்புன்னு சொல்லிடணும். வசதி இல்லாதவங்களுக்கு சதக்கா, ரொம்ப வசதி இல்லாதவங்க சக்காத் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வச்சுக்கணும். நம்ம சொந்த பந்தத்துக்கு உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னா வாங்க மாட்டாங்க, அந்த கௌரவம் இருக்கும், அந்த ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும். சொந்த பந்தத்துக்கு ஜக்காத்து வாங்க மாட்டாங்க. நம்ம நியத்து வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுங்க, கொடுத்துடணும். ஆக நம்ம வழங்குவதிலே, நம்ம கொடுப்பதிலே ரமலான்லையாவது, ஏன்னா ரமலான செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு நன்மை தரலாம். ரமலானியாவது அவர்களுக்கு நாம் சதக்காவை, ஜக்காத்தை, ஹதியாவை நாம் போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாங்க. இது ஒரு பெரிய வசதியெல்லாம் தேவையில்லை. நீங்க நினைச்சிருப்பீங்க பெரிய செல்வந்தரா இருக்கணும், அவங்க தான் கொடுக்கணும். நம்ம தேவைக்கு போக மிச்சமா இருக்கு. ரமலான்ல ஒரு 10,000 மிச்சம் இருக்கு நம்ம தேவைக்கு போக, அது சொந்த மதத்துக்கு நம்ம பகிரலாம்ல, அது சொந்த மதத்துக்கு வழங்கலாம்ல, அவங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆக அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு வழங்குவதிலே பெரிய பணக்காரா இருக்கணும், பெரிய செல்வந்தரா இருக்கணும், பெரிய அளவுல வசதி இருக்கணும் தேவையில்லை. இந்த சமுதாயம் அப்படிதான் கற்பனை செஞ்சுட்டு கொஞ்ச அளவு அல்லாஹ் வசதியாக இருந்தாலும் அதை கொண்டாவது நாம் தர்மம் செய்து அதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அடியாளுடைய நல்ல துவாவையும் பெற வேண்டும். நாலாவதாக, நம்முடைய லுங்கியை நாம் கிரண்டைக்கு மேலதான் எப்பவுமே கட்டணும். கிரண்டைக்கு கீழே கட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள், எச்சரித்தார்கள். மன் ஜர்ர ஸௌபஹு குயலா லம் யன்துருல்லாஹ். யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழே பெருமையாக கட்டுகிறாரோ அவரை அல்லாஹ் ரஹ்மத்துடைய கண்ணை கொண்டு பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கார். அப்ப நம்முடைய கரண்டைக்கு கீழே நம்முடைய லுங்கி போகாத அளவுக்கு, கீழே விழாத அளவுக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, ஆக்குல் வாலிதை, நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்போதுமே அன்பு செலுத்த வேண்டும். அவர்களுடைய மனதை புண்படுத்தும்படி, அவருடைய நடத்தையை வெறுக்கும் அளவுக்கு நாம் எப்பொழுதுமே நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறாங்க, நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் தண்டனையை
பிற்படுத்துகிறான், உடனே தர்றதில்லை, தண்டனையை பிற்படுத்துறான். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவங்களில் பெற்றோர்களுக்கு பாவம் செய்தால், பெற்றோர்களுக்கு துரோகம் செய்தால் அதனுடைய தண்டனையை எல்லாம் உடனே கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய சமூகத்துல பார்க்கிறோம், எல்லாம் வசதியாகப்போ இருக்காங்க, திடீர்னு நொடிச்சு போறாங்க. என்ன காரணம்? பெற்றோருடைய துவா இல்லை, பெற்றோருடைய பதுவால இருக்காங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாரு, திடீர்னு நோயாளி இருக்காரு. இரண்டாவது பார்த்தா தாய் எந்தியை கவனிக்கிறது இல்லை, அவங்களுடைய பதுவால இருக்காரு. ஆக நாம் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் உடனே தண்டனை கொடுக்கறதில்லை, தண்டனையை பிற்படுத்துகிறான். சொல்லப்போனா கியாமத்தினால நரகத்தில் வச்சா தண்டனை கொடுக்குறான். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை, அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை, அதற்காக வேண்டிய உண்டான தண்டனைகளை உடனே கொடுக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர்களை நொடிந்து போவதற்கும் அவர்கள் அழிந்து போவதற்கும் காரணம் அவருடைய பெற்றோரை அவர்கள் சந்தோஷப்படுத்துவது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உபகாரம் செய்வதை போன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிட்டாங்க. நம்ம பிள்ளைகள் நமக்கு உபகாரம் செய்யறாங்க, மாதமா சம்பாதிச்ச நம்மளுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, உபகாரம் செய்யறாங்க. திருமணம் முடிச்சாலும் கொண்டாந்து நம்ம கிடைச்சாலும் கொடுக்குறாங்க. நமக்கு பெற்றோர்கள் தாயந்தை இருந்தால் அவர்களை போய் கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு போய் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக முதுமைய காம்பு, மொடா குடியர்கள், எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் தொடர்ந்து குறிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது சிலை வணங்கியாகத்தான் சந்திப்பார்கள். இஸ்லாமி போயிடும், ஈமானே போயிடும். அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவர்கள் முஸ்லீமாக சந்திக்க மாட்டார்கள், சிலை வணங்கி அவர் காபிராகத்தான் சந்திப்பார்கள் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த பராத்துடைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களும் இந்த இரவிலே துஆ செய்திருக்கிறார்கள். துஆ உமர் இப்னு மஸ்ஊத், முக்கியமாக உமர் ரலியல்லாஹு இந்த இரவிலே துஆ கேட்டார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இரவிலே துஆ கேட்டார்கள். இந்த இரண்டு சஹாபி மிக சிறப்பான சஹாபி. உமர் ரலியல்லாஹு இரண்டாம் கலீஃபாவாக வந்தார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராக இருந்த காதிமாக இருந்தவர். அனஸ் ரலியல்லாஹு காதிமாக இருந்தாங்க, அப்துல்லா அப்பாஸும் காதிமாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செருப்பை இப்னு மஸ்ஊத் தான் பாதுகாப்பாங்க. அதனால அவங்களுக்கு பேர் சாஹிபுல் நஹ்லைன், இரண்டு செருப்புக்கு சொந்தக்காரர்கள். இன்னைக்கு பள்ளியாசலுக்கு வந்தவங்க செருப்பு காணாமல் போயிருக்கு, அந்த காலத்தில் காரணம் போச்சு. அதனாலதான் இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை எடுத்து பாதுகாப்பா வைப்பாங்க, அவங்க வெளியேறும்போது கொண்டாந்து போடுவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலணிகளை காலம் முழுவதும் பாதுகாத்தவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. குர்ஆனை அழகிய முறையிலே ஓதுவதிலே சிறந்தவர். நம்ம இமாம் அவர்கள் இஷாருக்கு அழகான முறையில் ஓதுனாங்க. அப்ப இமாம்கள் நமக்கு கிராத் அழகான முறையில் ஓதுனாதான் நம்ம சந்தோஷமா தொழுக முடியும். போய் எந்த உடனே கிராத் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா கடையில பிரச்சனை, நடையில பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இங்க வந்தாலும் பிரச்சனை. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாகிட்டே இருந்தது, வாழ்க்கையே என்ன செய்யற பாலாயிடும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு திறமையான ஒரு ஹாபியை, ஒரு காரியை கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அழகான முறையில் ஓதுறாங்க. இந்த மாதிரி இமாம் நமக்கு கிடைக்கிறோம், இவர்களை தக்க வைக்கணும். அல்லாஹ் தஆலா இவர்களை நிரந்தரமாக இங்கே ஆக்குவாங்க. நல்லா ஓதுனாங்க. அவங்களுடைய அந்த ஓதல தெளிவு இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு காரி வருஷம் மலேசியாவில் தராயத்து போயிருக்கேன். இந்த வருஷம் போனால் 23வது வருஷம். ஏர்போர்ட் பக்கத்திலே பள்ளியாச எல்லா நாடுகளும் போவாங்க. ஆக ஒரு ஆலிமுக்கு கிராத்து அமைகிறது குதிரை கொண்டு, யாருக்கும் ஒருத்தர் கிராத்து அமையும், கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் ஓத மாட்டாங்களா, இன்னும் ஓத மாட்டாங்க. ஆக அல்லாஹு தஆலா உங்களுடைய மஹல்லாவுக்கு ஒரு சிறந்த காரியை, சிறந்த இமாமை கொடுத்துருக்கான். தொழுகும் போது அவங்க இன்னும் ஓதட்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தலஃபுல், அவருடைய அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த உச்சரிப்பு முறை ரொம்ப தெளிவாக இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரிய பள்ளியாசலுக்கு ஒரு பெரிய இமாம் கிடைச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் போகிறோம், ஆனால் இந்த பார்த்தா 3 நாள் நல்லா பாங்க சொல்லுவார். இமாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ஓடுவார், ஆனால் அவரே வச்சுருப்பாங்க. ஆக இந்த சமுதாயம் என்பது
ஆளுங்களை முழுக்க முழுக்க மதிக்கணும். அவங்க நல்லா ஒரு எப்படி இமாம ஏற்றுக்கிறாங்க இல்லை. ஆக அருமையானவர்கள், உங்களுக்கு சிறப்பான இமாமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்ல முறையில் ஓதுறாங்க. இப்னு மஸ்ஊத் சஹாபாக்களே நல்ல அழகான முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இப்னு மஸ்ஊத் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இந்த இரவிலே ஒரு துவா கேட்டாங்க. அந்த துவாவை நம்ம கேட்கிறோம். சஹாபத்தில் கேட்ட துவா என்ன துவா? அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனா ஷகியன் ஃபம்ஹுஹு. யா அல்லாஹ், என்னை மூதேவியாக நீ பதிவு செய்திருந்தால் அதை அழித்து விடு. என்னை பாக்கியமற்றவனாக எழுதியிருந்தால் அதை நீ அகற்றிவிடு. فإنك تمحو ما تشاء. اللهم إن كنت كتبت سعداء فاثبته. யா அல்லாஹ், என்னை நற்பாக்கியவான்களை சீரழிகளை எழுதியிருந்தால் அதை நீ நினைத்து அதை கரிப்படுத்தி விடு. ஏன்னு சொன்னால் நீ குர்ஆனை சொல்லியிருக்கிறாய், நாடியதை நான் அழிப்பேன், நாடியதை நான் சரிப்படுத்துவேன் என்று நீ குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறாய். எனவே எங்களை தீயவர்களை பதிவு செய்திருந்தால் அதை அகற்றிவிடு, எங்களை நல்லவர்களை பதிவு செய்திருந்தால் அதை நிலைக்கச் செய், அதை சரிப்படுத்திவிடு என்று உமர் அவர்களும் இப்னு மஸ்ஊத் அவர்களும் இந்த துஆவை கேட்டார்கள் என்று முல்லா அலி காரி தனது விருப்பாத்திலே எழுதியிருக்கிறார். ஆக இந்த இரவு என்பது நாம் வாக்கியத்தை கேட்கக்கூடிய இரவு. இந்த இரவு மிக சிறப்பான இரவு. இந்த இரவிலே நான் கேட்டு நான் நல்லோர்கள் கூட்டத்திலே சேர வேண்டும், பாக்கியவான் கூட்டத்திலே சேர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவை மலக்குமார்களுக்கு ஈது பெருநாளாக வச்சிருக்காங்க. தாஹிர் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ஆதிகுல் லைலத்து ஈதுல் மலாயிகா. இந்த ஷபே பராத் இரவு மலக்குகளுக்கு பெருநாள் இரவு என்று சொல்லி காட்டியிருக்கிறார். நமக்கு சிறப்பான இரவு, நமக்கு பாக்கியமான இரவு. ஆனால் கண்ணுக்கு தெரியாத நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு, நம்மோடு 2 மலக்கு இருக்காங்களா இல்லையா? இங்கே இருக்கிற கிராமம் காட்டி, கிராமம் காட்டி 2 மலக்கு இருக்காங்க. அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே 2 மலக்குகள், இருதோல் மலக்குகளோடு தான் வாழ்ந்துருக்கிறோம். வலது தோல் இருக்கக்கூடிய மலக்கு நம்முடைய நன்மையை பதிவு செய்கிறார், நம்முடைய வணக்கத்தை பதிவு செய்கிறார், நம்முடைய நல்ல காரியத்தை பதிவு செய்கிறார். இடது தோல் இருக்கக்கூடிய மலக்கு நம்முடைய பாவத்தை பதிவு செய்கிறார், நம்ம செய்யக்கூடிய தீமையை பதிவு செய்கிறார். இந்த 2 மலக்குகளும் நம்மளுடைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பைத்துல் கலாவுக்கு போகும்போது 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க, உள்ள வர்றதில்லை. பைத்துல் கலாவுக்கு உள்ள வர்றதில்லை. அப்ப மலக்குகள் இல்லாத இடத்துல பைத்துல் கலாவில் நம்ம இருக்கோம். அதனால சீக்கிரம் வந்துடணும். சில நாள் பைத்துல் கலாவுக்கு போனால் வர்றதே இல்லை. ரொம்ப நேரம் அங்கே இருப்பாங்க. துப்பால்லாம் அடிச்சுட்டு, நாங்க புகையெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் இருப்பாங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஏன்? அங்கே மலக்குடைய பாதுகாப்பு இல்லை. பைத்துல் கலா சீக்கிரம் வந்துடணும். நம்ம வெளியேறி வந்தோட 2 மடங்குமாக திரும்ப நம்மளை தோன்று வருகிறோம். ஆக இருவோடு வானவருடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இறுதி வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இந்த ஷபே பராத் இரவை பெருநாளாக ஆக்கியிருக்கிறார். அதே லைலத்துல் கத்ர் இரவை பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு 2 பெருநாளை கொடுத்ததை கொண்டு மலக்குமார்களுக்கு 2 பெருநாளை கொடுத்திருப்பதாக தாஹிர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஷபே பராத் இரவு என்பது மிக சிறப்பான ஒரு இரவு. சிலர் சொல்லுவாங்க, இந்த இரவுக்கெல்லாம் சிறப்பு, அவன் பேச்சை கேட்டோட மொத்தமும் போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பெரிய அறிவாளித்தவங்க மார்க்கத்தையே பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுறவனை பார்த்தோம்னா பேச்சுறவனா தெரியும். ஏன்னா அவன் உயர்ந்திருக்கானா, சதக்காத்து இருக்கிறானா, ஜக்காத்து இருக்கிறானா, நல்லா மணி செய்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகளாக இந்த இரவை சிறப்புப்படுத்தி இந்த இரவுக்குரிய அமல்களை செய்கிறார்கள். நாமும் அவருடைய வழியிலே இந்த இரவை சிறப்புப்படுத்தி இந்த அமல்களை செய்து என்னுடைய பகலிலே நாம் ஒரு நோம்பாக வைக்கணும். சாப்பாடு ஒரு நோம்பாக வைக்கணும். முடிஞ்சா 2 நோம்பு 3 நோம்பு வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மாதம் பூரா நோன்பு வைத்தால் மாதங்களிலே அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்தை நாம் நோன்பு வைப்பது என்பது சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அருமையான வழிமுறையாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய அமல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். இதனுடைய சிறப்புகளை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எதை கேட்டு வந்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.